సుత్త వాసి ప్లస్ దాని ఎదుతాపలనే సుత్తరిట మన ఉరిపినర్ సరికి పడివం వచ్చి ఇచ్చారు దాన్ని ఫిల్ పన్న వాళ్ళు కొంచెం ఫిల్ பண்ணியண்டா అది మనం ఏంటంటే ఒక్కదా మన సంఘాన్ని వచ్చి కొత్తగా ఉరిపినరే మనం యాడ్ பண்ணேன் ఇప్పుడు தான் முறப்படி நேரில் ஒண்டி தான் ஆரம்பிச்சேன் దాన్ని ఇందాక వచ్చి మన సంఘ బాడీ ఉండాయే తవర మెంబర్స్ ఓవర్ లేదు సో దాన్ని ఆరంభించింది தான் முறப்படி ஃபார்ம்తో ఇచ్చేమో సో ఆ ఫామ్ కొంచెం ఫిల్అప్ చేసి మిమ్మల్ని మెంబర్గా యాడ్ பண்ணுங்கண்டா ప్లస్ ఏతాపలో வருகை பதிவேடு ఉంటాయి దానిలో మీ வருகை பதிவேடு వచ్చిన దాన్ని మీ అటెండెన్స్ వేసేయండి సార్ ఆల్రెడీ చేసిన వాళ్ళు ఓకే సార్ గుర్తటండి చెయ్యండి వాళ్ళు కొంచెం దాన్ని మట్టు చేసి వచ్చేయండి సార్ కొంచెం మనుషులు గొప్ప రాని ఒత్తదా మన మీటింగ్ ఆరంభించను బాగుండు కూడా 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இத்தோம் இச்சினங்கள்ல మనం అట్నే ఆరంభించదు సార్ சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆங்காங்கே இருக்கும் சொந்தங்கள் சற்று முன் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ఇప్పుడు మనం సూత్రీట మన మండవాణి దగ్గర గుప్పరేది సో ముచ్చి అనుసరించి వచ్చి గుత్తాటే తిరిగిట కొంచెం మీటింగ్ నడుతుంది కొంచెం బాగుండు ఇంటరాక్షన్స్ కొంచెం బాగుండు మీరు కొంచెం ఒత్తిడిట వాసి సార్ కొంచెం దూరం గుத்தாண்ட వాళ్ళు కొంచెం முத்தட்டில் வச்சேன்டா சார் சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய காலை வணக்கம் நமது குலதெய்வமான அருள்மிகு கங்கையம்மன் திருவிழாவில் இன்று நடைபெறும் அருள்மிகு கங்கையம்மன் கோவில் கம்மவார் பக்தர்கள் நலச்சங்கம் பதிவு எண் 41/2024 மற்றும் வேப்பிலைப்பட்டி அருள்மிகு கங்கையம்மன் கோவில் கம்மவார் 2023 ஆகிய இரு அமைப்பின் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து பெரியோர்கள் உறவினர்கள் உறுப்பினர்கள் முன்னாள் மற்றும் இந்நாள் நிர்வாகிகள் மற்றும் அன்பு சொந்தங்கள் அனைவரையும் மனமாற வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் நமது கோயில் வளர்ச்சி என்பது நிர்வாகத்தின் பொறுப்பு மட்டுமல்ல நாம் அனைவரின் பொறுப்பும் கடமையும் கூட இன்றைய கூட்டத்தில் அனைவரும் ஒற்றுமை பொறுமை மற்றும் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நடந்தவற்றை கடந்தவையாக கருதி அவற்றிலிருந்து நல்ல அனுபவங்களை எடுத்துக்கொண்டு இனி நடைபெறவிருக்கும் அனைத்தையும் நம் கோவிலின் வளர்ச்சிக்கும் நம் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் வழிவகுக்க அருள்மிகு கங்கையம்மன் திருவுருளை வேண்டி இன்றைய பொதுக்கூட்டத்தை இறை வணக்கத்துடன் தொடங்குவோம் அருள்மிகு கங்கையம்மன் கோவில் கம்மவார் பக்தர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் திரு எஸ் போத்ராஜ் அவர்களை இறைவணக்கம் செலுத்துமாறு அன்புடன் அழைக்கிறேன் அவர்களுடன் நம் குல பெண்மணிகள் அனைவரும் வந்து இறைவணக்கம் செலுத்துமாறு அன்புடன் கேட்கிறேன் சேவிதம் கபித்த ஜம்போ பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் நமாமி விக்னேஸ்வர மிகிற பிரேயர் పెట్టాము మాకు నెరవేర్తియాలట ఓ పాట దానికి అందరిని వెండా வா 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 எங்கள் கங்கா தேவி வா 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 எங்கள் கங்கா தேவி வா 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 எங்கள் கங்கா చెప్పండియా ఎన్నట్ల నా చెప్పేదాన్ని వా వా எங்கள் கங்கா தேவி வா 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 எங்கள் கங்கா தேவி வா 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 எங்கள் கங்கா தேவி வந்தருள் புரிவாய் கங்கா தேவி வந்தருள் புரிவாய் கங்கா தேவி வந்தருள் புரிவாய் கங்கா தேவி வந்தருள் புரிவாய் கங்கா தேவி வேப்பிலை பட்டி கங்கா தேவி வேப்பிலை பட்டி கங்கா தேவி வேப்பிலை பட்டி கங்கா தேவி வேப்பிலை பட்டி வேண்டும் வரம் தா கங்கா தேவி வேண்டும் வரம் தா கங்கா தேவி நாங்கள் வேண்டும் வரம் தா கங்கா தேவி நாங்கள் வேண்டும் வரம் தா கங்கா தேவி வா 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 எங்கள் கங்கா தேவி வா 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 எங்கள் கங்கா தேவி வந்தருள் புரிவாய் கங்கா தேவி வந்தருள் புரிவாய் கங்கா தேவி
எங்கள் குல தெய்வம் கங்காதேவி, எங்கள் குல தெய்வம் கங்காதேவி, குல தெய்வம் கங்காதேவி, எங்கள் குல தெய்வம் கங்காதேவி, காத்தருள்வாயே கங்காதேவி, காத்தருள்வாயே கங்காதேவி, எங்களை காத்தருள்வாயே கங்காதேவி, காத்தருள்வாயே கங்காதேவி, வா 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 எங்கள் கங்காதேவி, எங்கள் கங்காதேவி, நாங்கள் வேண்டும் வரம் தா கங்காதேவி, வேண்டும் வரம் தா கங்காதேவி, நாங்கள் வேண்டும் வரம் தா கங்காதேவி. வேண்டும் வரம் தா கங்காதேவி. நான் ஜெய் கங்கா அடிச்சுப்பேன்னு మీరు జయ జయ గంగా ఓ 3 தடவை జై గంగా జై గంగా జై గంగా கங்காதேவி திருவடிகளே சரணம். ஆரம்பித்த நம் தலைவர் அவர்களுக்கு நன்றி. இப்போது நம் இரு பதிவு செய்யப்பட்ட அமைப்புகளின் நிர்வாகிகளை அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். பக்தர்கள் நலச்சங்கம் பதிவு எண் 41/2024, தலைவர் திரு எஸ் போத்திராஜ் அவர்கள், அரசு ஒப்பந்ததாரர், திருநெல்வேலி. செயலாளர் திரு எஸ் புனிதவேல் அவர்கள், ஏஎஸ்ஆர் பில்டர்ஸ், சென்னை. பொருளாளர் திரு ஏ ஜெயபிரகாஷ் நாராயணசாமி அவர்கள், முன்னாள் இராணுவ வீரர், கோவில்பட்டி. அதனைத் தொடர்ந்து வேப்பிலைப்பட்டி அருள்மிகு கங்கையம்மன் கோவில் கம்மவார் பக்தர்கள் நல அறக்கட்டளையின் நிர்வாகிகளை அறிமுகப்படுத்துகிறோம். பதிவு எண் 15/2023, தலைவர் திரு எம் ரெங்கராஜ் அவர்கள், ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அதிகாரி, தூத்துக்குடி. செயலாளர் திரு பி கஜேந்திரன் அவர்கள், முதுநிலை கண்காணிப்பாளர், இந்திய விமான நிலைய ஆணையம், சென்னை. பொருளாளர் திரு வி எஸ் ரவீந்திரன் அவர்கள், விசாகா லாட்ஜ் உரிமையாளர், தூத்துக்குடி. இப்போது இன்றைய பொதுக்கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலை வாசிக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நிரலானது முதலாவதாக நமது சங்க தலைவர் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார்கள். அதனைத் தொடர்ந்து சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் வரவு செலவு அறிக்கை பொருளாளர்கள் சமர்ப்பிப்பார்கள். சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் செயல்பாடுகள் குறித்து செயலாளர்கள் அவர்கள் எடுத்துரைப்பார்கள். அதனைத் தொடர்ந்து சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் தலைவர்கள் நமது அமைப்பின் வருங்கால திட்டங்கள் குறித்து விவரங்களை எடுத்துரைப்பார்கள். தொடர்ந்து பொதுக்கூட்ட கலந்தாய்வு மற்றும் உறுப்பினர்களின் கருத்து பரிமாற்றம் நடைபெறும். ஒவ்வொருவரும் தங்களது கருத்துக்களை அமைதியாகவும் கண்ணியமாகவும் பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக தீர்மானங்கள் மற்றும் நிறைவுரை கலந்தாய்வில் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் பொதுக்கூட்டத்தின் ஒப்புதலுடன் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். தீர்மானங்களை தலைவர் அவர்கள் வாசித்து ஒப்புதல் பெறுவார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் மேற்கண்ட வரிசைப்படி நடைபெறும். அனைவரும் அமைதியாகவும் ஒற்றுமையுடனும் கலந்து கொண்டு தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்து இந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நிகழ்ச்சிகளை தொடங்கலாம். தலைவர் அவர்கள் முதலில் வரவேற்புரையாற்றுவார்கள். ஸ்ரீ கங்காதேவி திருவடிகளே சரணம். இங்கு மகிழ்ச்சியுடன் மலர்களைப் போல மலர்ந்த முகத்துடன் இங்கு அமர்ந்திருக்கும் இந்த மேடையை மற்றும் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அறக்கட்டளை மற்றும் சங்க நிர்வாகிகளை இருகரங்கூப்பி அவர்களை வருக வருக என மன நிறைவோடு மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். மேலும் இந்த மண்டபத்தில் நட்சத்திரங்களாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் நம் அன்பு சொந்தங்களுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். எங்களின் இந்த நிர்வாகிகளின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ளீர்கள். உங்களுடைய சொந்த வேலைகளை விட்டுவிட்டு கோயம்புத்தூர் மற்ற வெகு தொலைவில் இருந்து உங்கள் வேலைகளை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு இங்கு வந்திருக்கிறீர்கள். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. குறைவாக இருந்தாலும் கூட்டம் குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருக்கிறது. உங்களுடைய இது உங்களோட ஆர்வத்தை இவ்வளவு ஒரு நிகழ்வு இந்த ஒரு ஆர்வத்தை காட்டியிருக்கிறீர்கள். உங்களை வைத்து இனிமே நமது சமுதாயத்தை பலப்படுத்த வேண்டும்.
இது எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருகிறது, ஒரு வலிமையை தருகிறது. அதனால் நீங்கள் அனைவரும் ஒத்துழைத்து இதை நம்ம மேலும் மேலும் வளர்ச்சி பாதையை சென்றடைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களுக்கு என்னுடைய உங்கள் வருகையை இருகரம் கூப்பி வருக வருக வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை தந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். தலைவர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து நமது சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் வரவு செலவு அறிக்கையை பொருளாளர்கள் சமர்ப்பிப்பார்கள். முதலாவதாக சங்கத்தின் பொருளாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் ஒரு அன்பான இனிய காலை வணக்கம். இதே மண்டபத்தில் வைத்து நாம் சங்கம் ஆரம்பிப்பதற்காக தீர்மானம் இயற்றினோம். அதன்படி தற்போது சங்கம் முறையாக பதிவு செய்யப்பட்டு அதற்குரிய செலவினங்கள் மற்றும் என்ன நடந்ததை சுருக்கமாக தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தற்போது சங்கமானது செயலாளர் விரிவான சங்கத்தை பற்றி செயலாளர் விரிவான அறிக்கையை அளிப்பார். சங்கம் முறையாக மாவட்ட பதிவாளர் விருதுநகர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு கட்டங்கள் 1 வருடங்கள் மேலாக அங்கு நாம் மாவட்ட பதிவாளர் சென்று சங்கம் பதிவானது. அதனுடைய முதல் கணக்காக நமது சங்க தலைவர் போத்ராஜ் அவர்கள் 11,000 அளித்து சங்க கணக்கை துவக்கி வைத்தார்கள். அவருக்கு நாம் பாராட்டுகிறோம். அதன் பின் இங்கே மண்டபத்திற்கு உரிய நமக்கு அன்றும் சரி இன்றும் சரி சலுகை விலையில் நமக்கு மண்டபம் கொடுக்கிறார்கள். ஒரு குறைவான கட்டணம் நமது கம்மவார் சமுதாயத்திற்காக இந்த மண்டபம் குறைவான இது கொடுத்தார்கள். கடந்த முறை இந்த கூட்டம் நடக்கும்போது அதுக்கு செலவினங்களை இங்கே இந்த மேடையில் இருக்கும் நிர்வாகிகளும் மற்றும் உடனிருந்த செயற்குழு உறுப்பினர்களும் பங்களித்து அன்றே நிவர்த்தி செய்துவிட்டோம். எந்த சங்கத்திலிருந்து எந்த நமது பக்தர்களிடம் இதுவரை பணம் சங்கத்திலிருந்து வசூலிக்கப்படவில்லை. அந்த இன்றுதான் நாம் மெம்பர்ஷிப் கட்டணமாக இன்றுதான் முதல் நாள் துவக்கம். சங்கத்திற்காக பணம் வெளியில் வாங்குவது இன்றுதான். அதன் பின் செயற்குழு நிர்வாக கூட்டம் அங்கோ பிளாசா அதில் 3 முறை சங்கத்தின் சார்பாக நாம் கூட்டம் போட்டோம். அதுக்கப்புறம் ரினிவல், ஆடிட்டர் ரிப்போர்ட், பேன் கார்டு வாங்கிறது, சங்க பதிவுகள் அனைத்துமே நிர்வாகிகளால் கையாளப்பட்டு நிர்வாகிகள் நாங்கள் செலவு செய்துக்கிட்டோம். சங்கத்தில் இன்று வரை சங்க அமௌண்ட் 10,000 ப்ளஸ் நான் ஒரு 1,000 ரினிவலுக்காக ஒரு 1,000 போட்டோம். 11,000 அக்கௌண்டில் இருக்கிறது. இன்று நாள் வரை சங்கத்திலிருந்து பொது கணக்கிலிருந்து எந்த செலவும் செய்யப்படவில்லை. நாங்கள் நிர்வாகிலிருந்து செய்துவிட்டோம். மற்ற விஷயங்கள் அனைத்தும் இதுக்கு முன்பு இருந்த நம்ம ட்ரஸ்ட் விஷயமாக ட்ரஸ்ட்டு பொருளாளர் தெரிவிப்பார். சங்கத்திற்காக ஒதுக்கப்பட்ட பணம் கடந்த முறை ஒரு தீர்மானம் போடப்பட்டது. சங்கத்திற்கு பணம் பரிமாற்றம் செய்ய வேண்டும் என்று முழுமையாக அந்த பணம் அவ்வாறே முழுமையாக பரிமாற்றம் செய்யப்படும் தெரிவித்துக்கொண்டு நிர்வாகிகள் அனைவருக்கும் வந்த அனைவருக்கும் பொருளாளர் என்ற முறையில் நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டறிக்கை சமர்ப்பித்த சங்க பொருளாளர் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு நன்றி. ரவீந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். అందరికీ నమస్కారం. ఇక్కడ అందరూ ఇంత ఇప్పుడు మా ఈ అరకట్లకి నాదా ట్రెజరర్. దీని ముందర నడిచిన అంత ట్రాన్సాక్షన్స్ అరకట్లలో தான் ఉండిండాయి. ఇంకా அடுத்த ஸ்டேஜ் వచ్చి ఇది అంతా మన సంఘాన్ని మాతుతాము. సో ఇప్పుడు మాకు ఈ అరకట్లకి ఈ బ్యాంక్ అకౌంట్ మన పొరుపులో వచ్చి ఫిబ్రవరి 24 అప్పుడు మనకు బ్యాంకులో విన్నా ఫిబ్రవరి 24 ఈ వర్షం. ఓకే, అప్పుడు ఓపెనింగ్ బ్యాలెన్స్ బ్యాంకులో వచ్చి 58,08,225 రూపా 61 కాసు. దాని అనగా మా వచ్చి 1 lakh మన క్యాష్ డ్రా చేసినాము ఎక్స్పెన్సెస్కి. ఇక్కడ మన ఈ శివరాత్రి ఎక్స్పెన్సెస్, ఇప్పుడు శివరాత్రి ఎక్స్పెన్సెస్ 60,000 రూపా, లీగల్ ఫీస్ 15,000 రూపా. మన ప్రశ్న సూత్యమే మన ఇక్కడ గుడి ఏడ కట్టచ్చు, గుడి ఎట్ట మన ఇది మేనేజ్ చేయాలా ఏమనేసి ఓ అయ్యర్ని పిలుచుని వచ్చి ఆడ గుడి లోహనే పెట్టి ప్రశ్న సూత్యమే. సో దాని 10,000 రూపా సెలవైంది. పూజకు 2,473 రూపా. జేసీబీ మన అరకట్లకి ఓ ఎడం ఉంది, ఓ 21 సెంట్ ఎడం ఉంది గుడి వెనాతల. అది క్లియర్ చేసినందుకు మన ఎడాన్ని కొంచెం సుత్తంగా పెట్టుకుంటాం, వేరే ఫ్యూచర్ యూస్గా ఏదైనా యూస్ చేయని చెప్పేసి దాన్ని క్లియర్ చేసినందుకు జేసీబీని పెట్టి క్లియర్ చేస్తాం. దాని 4,000 రూపా సెలవు చేసినాము.
అది పోను మీటింగ్ ఎక్స్పెన్స్ 1320 ரூபா. ஸோ மொத்தம் எக்ஸ்பென்ஸ் வச்சு 92,793 ரூபா. செய் இருப்பு 8,208 రూபா செய் இருப்பு ఉంది. బ్యాంక్ నా స్టేట్మెంట్ ప్రకారమే చెప్పేసా. బ్యాంక్ బ్యాలెన్స్ ఇప్పుడు ఇంట్రెస్ట్ పేమెంట్ వచ్చినాయి. ఇంట్రెస్ట్ వచ్చి బ్యాంక్ ఇంట్రెస్ట్ ఇచ్చిండారు 31,459 రూபா. ఇప్పుడు నెట్ బ్యాలెన్స్ బ్యాంక్లో ఉండేది 57,39,684 ரூபா 61 காசு. ஆடியன்ஸில் ஒரு நாச்சும் ஒரு ரெண்டா பேங்க் புக்குன்னு சொல்லுண்டா ఆడియన్స్ నుండి ఒక నాచం ఉంటే 2 పేరు రెండా బ్యాంక్ బ్యాలెన్స్ ఎంత ఉండనేసి సూంచి మీరేను వాసిచండా. ఇది ఎంత 57,39,684 రூபா 61 పైసలు. నేటి వరకు ఉండే బ్యాలెన్స్ వచ్చి 57 లక్షத்தி వీళ్ళదా ఇప్పుడు ఈ అకౌంట్లో రంగరాజ్ సారు தலைவர் ரவீந்திரன் இத்தனை தான் இப்போ இதில் உண்டாரு ஆப்ரேட்டராக உண்டாரு. நான் வழிமொழிஞ்சேன் சார். హలో క్యాష్ బ్యాలెన్స్ పెట్టి క్యాష్ 8,200 రూపా ఉంది చేయలే. మీ అందరి ஒத்துழைப்புக்கு நன்றி. ఇంకా அடுத்த స్టేజ్ మన సేలాలర్ ఏం చేయకపోయాము ఎట్ట చేయాలా ఏమేది అనేది డిస్కస్ చేస్తారు. நன்றி. அறக்கட்டளையின் வரவு செலவுகளை தெளிவாக எடுத்துரைத்த திரு ரவீந்திரன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நமது சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து நமது செயலாளர் திரு எஸ் புனிதவேல் அவர்கள் உரையாற்றுவார்கள். அருள்மிகு கங்கையம்மன் நம் கம்மகுல உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கேக்குதா? அன்பு வணக்கம். ఇప్పుడు ఈడ స్టేజ్లో తమిళ్ తెలుగు రెండు సేరి మాట్లాడాను. అంటే ఓసలు చూడ తమిళ్లో మాట్లాడుతున్నాయి. తమిళ్ తెలుగు రెండు సేరి మాట్లాడాను. ఇప్పుడు ఈడ స్టేజ్లో தலைவர் செயலாளர் பொருளாளர் వాళ్ళు ఉండారు. ఈ 2.5 வருஷம் వాళ్ళు కూడా ట్రావెల్ பண்ண ఓ சில விஷயம் நான் చెప్పాను. ఫస్ట్ தலைவர் పోతురాజు సార్ వాళ్ళ ఇట్లా వాళ్ళ మిస్సెస్ గారు అక్కయ్య అడుగుతుందా తెలుసు. వీళ్ళు అక్కయ్య అడుగుతుందా తెలుసు. ఏమిటా అడుగుతాలో పోతురాజు సార్ మన గంగమ్మకి ఏదో చెయ్యాలి సార్, మన కమ్మాళ్ళకి అత్త ఏదో பண்ணாలి సార్. నైట్ 2 மணி అడుగుతాలో నిద్రలో కూడా ఇదే మాట్లాడుతారు. అత్త ఆరువంగా ఉణర్వుపూర్వంగా మన ఏదో గంగమ్మ చెయ్యాలి సార్. మన గంగ ఇది తవిర ఆయన ఇది తెలియదు మనకి చెయ్యాలి సార్. మన మనుషులు అందరూ ఉంటి సారాలి సార్. మన రోగం వేరే ఏ ప్రచన వచ్చేయకూడదు సార్. దాన్ని మనం ఏం చెయ్యాలి సార్ అనేది నైట్ 2 மணி అడుగుతాలో ఇదేదో మాట్లాడుతారు పోతురాజు సార్. அடுத்து రంగరాజ్ సార్ రికార్డులో మెయింటైన్ பண்ணేది మనిషిని కొంచెం కోవకు మాట్లాడుతురు చెప్పుతురు. కోవం ஒரு கட்டல குணம் இருக்கு అంటారు. ఆ மாதிரி రంగరాజ్ సార్ మన முடிஞ்சின வர ரெக்கார்ட்னி மெயின்டைன் பண்ணி கொண்டு போகல. రంగరాజ్ సార్ தலைவர் రంగరాజ్ సార్ ஈடு ஒரு లేరు. அடுத்து ట్రస్ట్ செயலாளர் கஜேந்தர் அண்ணா ఏ చోట్ల ఏం మాట్లాడుతాలో ఏ ప్రచన ఏ సొల్లో ఉంటాలో పొరుమగా నిదానంగా దాన్ని ఎట్ట వెలిగి కొండుచేది అది కళ్ళు ఎట్ట కరిచేది అన్న మాట్లాడితే కళ్ళు కరిచి అమ్మి కళ్ళు కరిచేసి ఆ அளவுக்கு పొరుమగా నిదానంగా మాట్లాడేదిలా கஜேந்தர் அண்ணா మంచి టాలెంట్. దాని அடுத்து సంఘ పొరులాளர் జయప్రకాష్ సార్ లీగల్గా మనం ఇప్పుడు దీని ఏం తేవలేదు సంఘాన్ని ఎప్పుడు రెన్యువల్ பண்ணாలా ఈ మరి అన్ని విషయాన్ని లీగల్గా ఏంది చెయ్యాలా ఆడిటిని కోఆర్డినేట్ பண்ணేది అత్త ఇదిயும் సార్ தான் చూసింది. సారుకి మన పని తక్కువ దానివల్ల నిండా పని వాళ్ళు చేస్తూ ఉంటారు. లీగల్గా మన ఏதாவது లీగల్గా డౌట్ అడుగుతారు ఉடனே నెట్లో పోయి ఉండి ఎత్తి చూచేస్తారు. அதாவது சுப்ரீம் கோர்ட்டு வர போயிதுக்கு திராணி ఉండేవాళ్ళు ஜெயபிரகாஷ் சார். அடுத்து ரவீந்திரன் சார் விசாகம் ரவீந்திரன் சார் பொறுமை எட்ட ரவீந்திரன் சார் அடால அது ఓ మనిషి మాట్లాడేది కடைసి వర వినుతురు. ఓ మనిషి మాట్లాడేది కடைసి వర విని దాని వెనక సార్ ఇట్ట చేత బాగుండట నిదానంగా మాట్లాడుతురు. వేగంగా మాట్లాడరు నిదానం మాట్లాడుతురు. ఆ మరి
ஒருத்தருக்கும் ஒரு మనిషిக்கும் తనితని టాలెంటోడ ఈ నిర్వహణೆ ఇదివర 2.5 ವರ್ಷం ಕೊಂಡಿచ్చున్నాము. ఈ 2.5 ವರ್ಷం నిండ జాస్తిదా ఈ పని ఇప్పుడు ఈ మీటింగ్ వేసిందుకు 6 మాసాలు వేసిండాలా అలా 2.5 ವರ್ಷం నిండ జాస్తి. ఏంటి 2.5 ವರ್ಷం అవ్వింది దాని కారణంగల్ చెప్పాను అలా దీని మా పలదినాలు మెడ్రాస్ నుండి నాను ఆడాడ ఊరు కోయముత్తూరులో ఉండి శరణమూర్తి వాళ్ళ టీమ్ అందరూ వచ్చిన్నాము. కోలు పెట్టి వచ్చి కుత్తాటి మాట్లాడి చేసి దీన్ని ఎట్టసేది ఏం చేద్దాం పెరచన లేదా దీన్ని ఎట్ట చేసేది ఏం చేసేది అదే వివేగం ముఖ్య వేగం ముఖ్య కాదు వివేకం தான் ముఖ్యం అంట. దీన్ని మనం నిదానంగా చేసేందుకు ఈ 2.5 ವರ್ಷం தேவைப்படுంది. అలా ஒரு சில மனசுல குரூப்பில் கருத்து వేశారు. ఏవియా సంఘ నిర్వాహిட்டு ఉండారు ఏవియా చేశారన్నారు. మా ఓనాడు దాని పற்றி కవలపడలా ఏంటి ఇట్ట మాకు పని నడవాలా విషయం నడవాలా మన కమ్మాలందరూ ఒంటి మన గంగమ్మ గుడి కమ్మాలందరూ ఒంటి ఉండాలా ఇదిదా మా కరుతు ఉండింది వలియ వేరే ఏ కరుతు మా రోగ ఉండింది మా నిర్వాహిలో ఉండిందే లేదు. దాల్సి இதுவரை 2023 ఆరంభించిన నాటి నుండి నేడు వర నడిచిన ఒక சில விஷயம் நான் రాసి పెట్టిండాను. தமிழில் చెప్పాను అది பிப்ரவரி மாதம் திரு கார்த்திக் அவர்களால் துவங்கப்பட்ட வேப்பலைப்பட்டி கங்கையம்மன் திருக்கோவில் கம்மவர் பக்தர்கள் அறநலக்கட்டளை மிக சிறப்பாக நாம் எல்லோருக்கும் தெரிந்தது. நம் உறவுகள் 3500 to 4000 குடும்பங்கள் என்று அதற்கு திரு கார்த்திக் அவர்களுக்கு மிக்க நன்றி சொல்ல இச்சமயத்தில் கடமைப்பட்டிருக்கிறோம். నేను కార్తీక్ లేదట నేను మనందరూ నిలితలో ఒంటి చేయటం తెలవదు అలా నాండు ఆ ముయర్చి కార్తీక్ సార్ ఎత్తపోయి నేను నాకు ఇక్కడ ఉండే వాళ్ళు 10% కూడా తెలుసు దాని మీద తెలవదు ఈ తెలవు నేను తెలిసిట కార్తீக் சார் நான் எத்தின முயற்சிது அது. அதன் பின் நடந்த பல பிரச்சனைகளால் நாம் அனைவரும் 31/12/2023 அன்று கூட்டம் போட்டு நம் சமுதாயத்துக்கு ட்ரஸ்ட் வேண்டாம் சங்கம்தான் சிறந்தது என்று அன்று கூடிய நம் பெரியவர்களால் முடிவு எடுத்து அதை அன்றே செயல்முறைப்படுத்தினோம். ஜனவரி 24 பௌர்ணமி பூஜை செய்ய ஏற்பாடு செய்தோம். சென்றபோது பல பிரச்சனைகள் ஆரம்பித்தது. காவல் நிலையத்தை அணுகினோம். அங்கு சென்றபோது அவர்கள் இப்போதுள்ள சூழ்நிலையில் பௌர்ணமி பூஜை வேண்டாம் சாமி கும்பிட்டு மட்டும் போவது நல்லது என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் பிறகு அவ்வாறே செய்தோம். பிறகு அந்த வருடம் சிவராத்திரிக்கு நம் சொந்தங்கள் அனைவரும் வந்து செல்ல நம்மால் முடிந்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஆலோசித்து சாத்தூர் திரு நாராயணசாமி அவர்கள் மற்றும் திரு காசிராஜ் அவர்கள் உதவியுடன் நம் பக்தர்கள் வசதிக்காக சாத்தூர் பஸ் நிலையம் அருகில் குளிப்பதற்கும் காலை மதிய மற்றும் இரவு உணவு ஏற்பாடு செய்வதற்கும் சாத்தூர் பஸ் நிலையம் அருகே ஒரு கல்யாண மண்டபம் பேசி வைத்தோம். கல்யாண மண்டபத்திலிருந்து நம் கோவிலுக்கு செல்ல 6 வேன்கள் ஏற்பாடு செய்தோம். சிவராத்திரிக்கு 2 நாட்கள் முன்பு 10 ரெடிமேட் பாத்ரூம்களை நம் கோயிலுக்கு அருகில் வைக்க திட்டமிட்டோம். அதற்காக நம் பக்தர்கள் மற்றும் நம் சங்க உறுப்பினர்கள் அங்கு சென்றபோது ஒரு பிரச்சனை ஆரம்பித்தது. அந்த பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் என்று பல இடத்துக்கு சென்றது. அப்போது அந்த சூழ்நிலையில் நம் சொந்தங்கள் நம் நிர்வாகிகள் நிறைய பாதிக்கப்பட்டார்கள். அது நம் எல்லோருக்கும் மன வருத்தத்தை கொடுத்தது. இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தோம். அதன் பிறகு முடிவு பண்ணோம். ஃபஸ்ட்டு பிரச்சனையை முடிப்போம், அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் முடிவு பண்ணோம். அப்போது எங்களுக்கு இருந்தது 2 பிரச்சனை. ஒன்று வந்து ட்ரஸ்டில் உள்ள பணத்தை சங்கத்துக்கு கொண்டு வர்றது, 2வது சிவராத்திரிக்கு முன்னாடி நடந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையை முடிக்கிறது. இந்த 2 பிரச்சனை தான் அப்போ எங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருந்தது. இதுக்கு அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு பண பிரச்சனை முடிக்கிறதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து சென்னையிலிருந்து இங்கே சுற்றி இருக்கிற ஏரியாவிலிருந்து ஆலோசனை கூட்டம் 3 தடவை நடந்தது. அந்த பழைய ட்ரஸ்ட் மெம்பர் கூட நாங்கள் ஒரு 7-8 வாட்டி உட்காந்து பேசி பார்த்தோம். கூப்பிடுவாங்க, பேசுவோம். பேசினா அன்றைக்கி கடைசி வரைக்கும் ஒரு 2-2.5 மணி நேரம் பேசுவோம். அவங்க ஆடிட்டு வருவாங்க, நம்ம சில அட்வொகேட் வருவாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு போய் பேசியிருக்கோம். ஆனால் ஒரு முடிவு எடுக்க முடியாது. முடிவு எடுக்க சூழ்நிலை அப்போ இருந்தது. ஏன்னா நம்ம யாரையும் வருத்தப்படுறதுக்கு இல்லை. அவங்க சேஃப்டியை பார்த்தாங்க, நம்ம சேஃப்டியை பார்த்தோம்.
இந்த சூழ்நிலையில் எதுவுமே முடிவு எடுக்க முடியாமல் சூழ்நிலை போயிட்டு இருந்தது. அப்போது பொறுமையாக யோசித்து திரு கார்த்திக் அவர்களை கூப்பிட்டு பேசணும். நம்ம சமுதாய சூழ்நிலை எந்த அளவுக்கு இருக்குது அதை எடுத்து சொல்லி, இதுக்கு இப்படியே கொண்டு போனால் நல்லா இருக்காது, இன்னைக்கு இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும், ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்லிட்டு கார்த்திக் அவரிடம் பேசணும். அவரும் ஆமாம் கண்டிப்பாக இது வந்து கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு, நானும் வரேன், நம்ம முன்னிருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க கார்த்திக்கும் முன் வந்து அவருடைய ஒத்துழைப்போட ட்ரஸ்டில் உள்ள பழைய நிர்வாகிகள் எல்லாருமே வெளியே போய் நம்ம பெரியவங்க புது நிர்வாகிகள் ட்ரஸ்ட்டுக்குள்ளே வந்தாங்க. அந்த பழைய டாக்குமெண்ட்டு, பேங்க்கு, எல்லா டாக்குமெண்ட்டும் திரு கார்த்திக் அவர்கள் புது ட்ரஸ்ட் நிர்வாகிகளோட ஒப்படைச்சிட்டாங்க. அது கூடவே அந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனையும் மார்ச் 26ஆம் தேதி, இப்போ இந்த வருஷம் 2026 மார்ச் மாதம் அந்த கோர்ட்டு பிரச்சனையும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம மீட்டிங் போடணும்னு நம்ம யோசித்த போது எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷன் நேரத்தில் பர்மிஷன் கிடைக்கிறதான் கஷ்டம்ட்டாங்க. ஸோ அதனால் எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இந்த மீட்டிங்க்கு போகிறதுக்கு இப்போது இந்த வருஷம் இப்போ அடுத்தது இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு சிவராத்திரிக்கு நம் சமுதாய மக்கள் வந்து செல்ல போலீஸ் நிலையத்தை அணுகி பாதுகாப்பு மற்றும் வரிசைப்படுத்தி செல்ல ஏற்பாடு செய்தோம். இந்த வருஷம் சிவராத்திரிக்கு ஏன்னா வந்து கூட்டமாக வருவாங்க, நீ பெரியவங்க நாங்கள் பெரியவங்க இருக்கக்கூடாது, நம்ம கங்கம்மா முன்னாடி எல்லாருமே ஒரே பக்தர்கள்னு சொல்லிட்டு எல்லாரும் லைன் பை லைனாக போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து நம்ம பக்தர்கள் சைட்லேருந்து முழு ஒத்துழைப்பு. போலீஸ்காரங்களே இல்லை சார், நாங்கள் தேவையே இல்லை, உங்கள் ஆளுங்க அமைதியாக நிதானமாக கரெக்டாக போயிட்டுருக்காங்க சொல்லிட்டு அவங்களே பாராட்டினாங்க. அந்த அளவுக்கு நம் பக்தர்கள் அன்று நடந்து கொண்டார்கள். அடுத்துதான் நம்ம பண்ண வேண்டியது, இது வரைக்கும் முடிஞ்சது, இதுதான் பண்ண வேண்டியது. நமக்கு அங்கே உள்ள இப்போ பெருங்குறை வந்து கோவிலில் இருக்கிற பெருங்குறை வந்து பாத்ரூம் இல்லாதது, இன்னும் பல விஷயங்கள் நம்ம வந்து சரி பண்ண வேண்டியது இருக்குது. இதனால தான் ஒரு 2 மாதம் முன்னாடி அங்கே அறக்கட்டளைக்கு சொந்தமான 26 சென்ட் இடத்துல வந்து க்ளீன் பண்ணி அங்கே பாத்ரூம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குலத்தை சாமி கும்பிட்ற காசிராஜன் இன்ஜினியர் அவரை கூட்டு போய் அந்த இடத்த காமிச்சு கட்டலாமா கேட்டதுக்கு அவர் இருந்துக்கிட்டு இல்லைன்னா இந்த இடம் வந்து சரிப்பட்டு வராது, தண்ணி ஃபுல்லானால் மண்ணரிப்பு இந்த பக்கம் தான் கொண்டு வரும், மண்ணரிப்பு இந்த பக்கம் கொண்டு வரும்போது இங்கே போகிற ஸ்ட்ரக்சரல் எல்லாமே சரியாக இருக்குன்னு மனசில் படல, அதனால் பாத்ரூமுக்கோ மற்ற ஏதோ கட்டுறதுக்கோ இந்த இடம் வந்து சூழ்நிலை செட் ஆகாதுன்னு அவர் காசிராஜன் இன்ஜினியர் சொன்னதுனால தற்சமயம் அதை வந்து இப்போ கைவிட்டுட்டோம், அந்த பிளானிங்கை கைவிட்டுட்டோம். மற்றபடி இப்போ நமக்கு தேவை வந்து அது நம்ம இப்போ ஆலோசனை இல்லை, இப்போ நாங்கள் எங்களுடைய கருத்தை சொல்கிறோம், உங்களுடைய கருத்தை அனைவருடைய கருத்தை எடுத்து நிர்வாகிகள் தலைவரும் முடிவு பண்ணி என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணணும். இப்போ நமக்கு தேவை ஒரு இடம், அது வந்து புது கோவில் கட்டுறோமா அல்லது கோவிலுக்கு இப்போ இருக்கிற கோவில் பக்கத்தில் மண்டபம் மாதிரி கட்டுறோமா, மண்டபம் பாத்ரூம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கோவிலுக்கு வெளியே கிட்டத்தட்ட ரோட்டில் தான் நம்ம முடிவிறக்க வேண்டியதாக இருக்குது, மொட்டை அடிக்க வேண்டியதாக இருக்குது, ரோட்டில் தான் இன்றைக்கி வந்து நம்ம கடை வெட்டிய வேண்டியதாக இருக்குது. இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு இடம் வேணும், முடி வெட்டுறதுக்கு வசதியாக, கடை வெட்டுறதுக்கு வசதியாக கோவில் பக்கத்துலேயே ஒரு ஏற்பாடு பண்ணுவோம்மா. நம்ம லேடிஸ்க்கு வந்தால் ஒரு 10-15 பாத்ரூம் அந்த இடத்துல, ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆள், சமைக்கிறதுக்கு ஒரு இடம், அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு இடம், அந்த மாதிரி ஒரு இடம் எடுத்து பண்ணுவோமா இல்லைன்னா வேறு கோவில் கட்டுறதா என்னன்றது இது அனைவருடைய கருத்து கணிப்பும் கேட்டு நிர்வாகமும் தலைவர் அவர்களும் அந்த இதுக்கு அடுத்து முடிவு பண்ணுவாங்க. குடும்பம் எல்லாருமே இன்றைக்கி நல்ல வெல் செட்டில்டாக இருக்காங்க, சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்காங்க, அட்வொகேட்டாக இருக்காங்க, ஆர்கிட்டாக இருக்காங்க, இன்ஜினியராக இருக்காங்க, சிவில் கான்ட்ராக்டாக இருக்காங்க, கவர்மெண்ட்டில் அதிகாரியாக இருக்காங்க, நிறைய இதில் வந்து நம்ம சமுதாய மக்கள் வந்து இருக்காங்க. அவங்க எல்லாருமே எங்களுக்கு நிறைய தெரியல, இங்கே ஒரு இடத்துக்கு போனப்போ தான் நம்ம கங்கம்மா கும்பிட்ற ஆள் அங்கே இருக்காங்க தெரியுது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் உள்ளவங்க எல்லாருமே அவங்களா வந்து முன் வந்து உங்களுக்கு இங்கே வந்தவங்க இருக்கலாம், வராதவங்க இருக்கலாம், ஸோ உங்கள் சொந்தங்களாக இருக்கலாம், அவங்ககிட்ட சொல்லி தலைவரை அணுகி
நம்ம என்னென்ன செய்யணும், நம்ம இந்த கோவிலுக்காக என்னென்ன செய்யணும், என்ன பண்ணணும்ன்றது வந்து இங்கே வந்தவங்க இங்கே வராதவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு முன் வந்ததுன்னா நம்ம இந்த சங்கத்தை மேற்கொண்டு கொண்டு போகிறதுக்கு நம்ம கங்கம்மா கோயில் பண்ணுறதுக்கு பெரும் உதவியாக இருக்கும். இன்றைக்கி மொத்தம் இது வரைக்கும் சங்கத்தில் 11 மெம்பர் தான் இருக்கும். 11 மெம்பர் அன்றைக்கி நம்ம ஆரம்பித்த அன்றைக்கி இருந்த மெம்பர் தான். ஏன்னா எதுக்கு அடுத்து சேர்க்கலைன்னா ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனைகளை முடிப்போம், காசை வந்து ஒரு இது கொண்டு வருவோம், காசை பிரச்சனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சங்க மெம்பரை இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்க்ரீஸ் பண்ணி அதுலேருந்து புது நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கலாம். ஃபஸ்ட்டு சங்க மெம்பரை உள்ளே சேர்க்கறது, அடுத்து ஒரு மீட்டிங் போட்டு நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறது. ஒருத்தரே இருக்கணும், 2 வருஷத்துக்கு ஒரு நிர்வாகி, தலைவர், ஒரு செயலாளர், பொருளாளர், அந்த மாதிரி நிர்வாகம் மாறிக்கிட்டே இருந்தால் தான் ஒரு வாட்டி சிறப்பாக அதனுடைய சங்கத்தை கொண்டு போக முடியும். அதனால் இன்றைய வந்து சங்க உறுப்பினர்கள் சேர்க்கை நடந்துகிட்ருக்கு. இப்போது இதுக்கப்புறம் யாராவது உங்கள் சர்க்கிளில் யாராவது சேர்க்கணும்னா இப்போ தலைவருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அதற்குரிய ஏற்பாடுகளில் தலைவர் வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. இளம் வயசுலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாத்துலேயும் குடும்பத்துக்கு எத்தனை தலைக்கட்டு இருந்தாலும் அத்தனை தலைக்கட்டும் மெம்பர்களாக உள்ளே வந்து நம்ம சமுதாயத்தை வந்து 4000 குடும்பத்தை அந்த பலத்தை வந்து நம்ம வெளியே காமிக்கணும். 10, 50, 100 இருக்கிற கோவில்கள்லாம் மெம்பர் உள்ளவங்கெல்லாம் கோவில்லாம் எந்த அளவுக்கு இருக்குது. நம்ம வந்து 4000 பேருன்றது இந்த ஏரியாவில் இல்லாத ஒன்று. ஸோ அவ்வளோ பேர் நம்ம வச்சுருந்தோம் நம்மளால் சிறப்பாக செயல்பட முடியாமல் இருக்குது. அதுக்கு 4000 பேர் இருக்கும். அதுக்கு இருந்தும் நம்மளால் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை இது வரைக்கும் இருந்தது. இனி அப்படி இருக்காது. எல்லாரும் மெம்பராக சேர்றோம், அவங்கள கருத்துக்களை சொல்கிறோம், நிர்வாகம் என்ன முடிவு பண்ணுதோ அந்த முடிவுக்கு எல்லோரும் நம்ம கட்டுப்படுறோம். நான் சொன்னேன், அவர் கேட்கல, அந்த வார்த்தையே வேணாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறது ஒன்று தான், நம்ம மேற்கொண்டு வரணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடிமட்ட லெவலேருந்து கிளம்பணும். தலைவர் என்ன சொல்கிறாரு, பொருளாளர் செயலாளர் என்ன சொல்கிறாரு, நம்ம அதை செயல்படுத்துவோம். 100 ஐடியா இருக்கும். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் 50% ப்ளஸ்ஸு, 50% மைனஸ், 100% ப்ளஸ்ன்னு சொல்லவே முடியாது. அந்த 50% மைனஸை நம்ம எப்படி ப்ளஸ் ஆக்குறோம், அதுதான் நம்ம திறமை. அதற்கு அந்தந்த சங்க செயலாளரும் பொருளாளரும் அதுக்குரிய முடிவு, அதுக்குரிய செயல்பாடுகள் எடுப்பாங்க. நம்ம கொடுக்க வேண்டியது அதுக்குரிய ஒத்துழைப்பு தான். அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு செயலாளர், நான் செயலாளர் வந்து தற்செயல் செயலாளர், அடுத்து மெம்பர் சேர்ந்து வரவங்க தான் பெர்மனன்ட் செயலாளர். ஸோ அதுக்குரிய முயற்சிகள் நம்ம வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு போவோம். உறுப்பினர் இப்போதைக்கு சூழ்நிலையில் ஆண்டு சந்தான்னு சொல்லிட்டு ஆண்டு சந்தா மாதிரி முடிவு பண்ணியிருக்கு. ஆண்டு சந்தா 500 ரூபா ஒரு மெம்பருக்கும். நமக்கு இன்றைக்கி இருக்கிற இதில் ஒரு 500 ரூபா விஷயமே கிடையாது. நம்ம கங்கம்மா கோயிலுக்கு கோடிக்கணக்கில் பண்ண போகிறோம். ஆனால் இது 500 ரூபா எதுக்குன்னா ஒரு இனிஷியல், நம்ம உள்ளே வந்துட்டோம், நம்ம உள்ளே இருக்கோம், எங்களுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, எங்களுக்கு இவ்வளோ சக்தி இருக்குது, அதை காமிக்கிறதுக்கு தான் இந்த 500 ரூபா. இது வந்து வருஷ சந்தாவாக வச்சுருக்கோம். 500 ரூபாவும் ஆயுள் சொந்தான்னு சொல்லிட்டு ஒன்று முடிவு பண்ணியிருக்கோம். ஆயுள் சொந்தாக்கு வந்து 12 வருஷத்துக்கு 5000 ரூபா, 6000 ரூபா வரும். அது 1000 ரூபா குறைச்சி ஆயுள் சந்தாக்கு வந்து 1000 ரூபா குறைச்சி ஆயுள் சந்தாக்கு வந்து 5000 முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ எதை வேணால் நீங்கள் இது பண்ணலாம். 1000 500 ரூபாவும் கொடுக்கலாம், 5000 கொடுத்து ஆயுள் சந்தாவும் எடுத்துக்கலாம். இனி நம்ம செய்ய போகிறவுடைய ஒரு வேலைகளும் நமக்கு வந்து பேர் சொல்கிற மாதிரி இந்த ஏரியாவில் மதுரை மாவட்டம் தாண்டி இங்கே இருக்கிற ஏரியாவில் நம்மளை மாதிரி 4000 குடும்பங்கள் உள்ள ஒரு குலதெய்வ கோயில் எதுவுமே கிடையாது. அதுக்கு நம்ம பேர் சொல்கிற மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய அடுத்த காரியங்கள் இருக்குன்னு கூறி நன்றி கூறி எனக்கு வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி என தெரிவித்து நன்றி கூறுகிறேன். தேங்க்யூ. சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து தெளிவாக எடுத்துரைத்த திரு புனிதவேல் அவர்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து நமது அறக்கட்டளையின் செயலாளர் திரு கஜேந்திரன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் మాట్లాడేది అందరి విన్నాయా? విన్న ఆడియబుల్గా ఉందా? సార్ రైట్. எனக்கு முன்னால் பேசிய அறக்கட்டளை மற்றும் சங்க பொருளாளர்கள் ஆண்டறிக்கை வாசித்த இருவருக்கும், சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்த ஆண்டறிக்கையை வாசித்த
சங்க செயலாளர் புனிதவேல் அண்ணன் அவர்களுக்கும், இனி நமது சங்கம் எவ்வாறு செயல்பட போகிறது, அறக்கட்டளையில் நமது அண்ணன் புனிதவேல் அண்ணன் சொன்னது போல கார்த்தி அவர்கள் முன்னெடுத்தார்கள். அவர் தலைமையில் 6 பேர் அடங்கிய குழு பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு முதலில் கூடி இந்த கங்கையம்மன் ஆலய வழிபாட்டு உரிமையை பெறுவதற்கும், நமது ஆலயத்தில் நமக்கென்று ஒரு அமைப்பு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்து அவர்கள் ஊராக வரும்போது 532 நன்கொடையாளர்கள் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுத்து கிட்டத்தட்ட 63 லட்சம் நன்கொடையாக கொடுத்து நமது அறக்கட்டளை கிட்டத்தட்ட ஒரு 12 மாதங்கள் சீரோடும் சிறப்போடும் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு துவங்கப்பட்டது. அதற்கு நன்கொடை அளித்த நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது பணம், நீங்கள் கொடுத்த பணம் பத்திரமாக உள்ளது என்பதை முதலில் உங்களுக்கு உறுதியை கொடுத்துவிட்டு அருள்மிகு ஸ்ரீ கங்கை அம்மனை வணங்கி நமது ட்ரஸ்டின் ஆண்டறிக்கையை நான் துவங்குகிறேன். மேடையில் நாங்கள் 6 பேர் அமர்ந்திருக்கிறோம் என்றாலும் ட்ரஸ்டிகள் எத்தனை பேர், சங்க நிர்வாகிகள் எத்தனை பேர் என்பது இதில் பெரும்பாலானோருக்கு தெரியாது என்று நினைக்கிறேன். சங்க நிர்வாகிகள் 11 பேர், அனைவருமே தற்காலிக நியமனமாக நியமிக்கப்பட்டவர்கள். இங்கு எலெக்டட் மெம்பர்ஸ் என்று இதுவரை யாரும் இல்லை. நம்ம சங்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம், நாம் யார் யார் பதிவு பெற்றவர்கள், சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்தால் நமக்கு என்ன உரிமைகள் இருக்கிறது என்பது எல்லாமே எங்களது சங்க செயலாளர் சொல்வார் என்று நினைத்தேன். கொஞ்சம் அண்ணன் எமோஷனல் ஆகிட்டாங்க. இருந்தாலும் அதெல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று ஃபார்ம் கொடுத்து நாம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். முறையாக சங்க உறுப்பினர்கள் சேர்ந்த பிறகு, நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு, தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் உங்களுக்கு 2 ஆண்டு காலம் பணியாற்ற வேண்டும் என்பது போலதான் சங்கத்தின் பைலாஸ் உள்ளது. இதில் நிர்வாகமானது வெளிப்படைத்தன்மையும் பொது நிதியை செலவிடும் போது அனைவரின் ஒப்புதல் பெற்றும் செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக பொறுமையாக, மிக நிதானத்துடன் செயல்பட்டு வந்தோம். அதேபோல் 36 குடும்பங்கள் பெயர் கொண்ட அனைவரும் அடங்கிய நிர்வாக குழு ஏற்பட வேண்டும் என்பது எங்கள் ஒவ்வொருவரின் விருப்பம். இந்த 20 பேர் இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னா 20 பேரோட விருப்பமும் அதுதான். ஒவ்வொரு குடும்ப பெயர் கொண்ட இதிலிருந்தும் ஒரு உறுப்பினராவது அந்த நிர்வாக குழுவில் இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஒவ்வொருவருடைய தெளிவான சிந்தனையில் உள்ளது. அந்த நிர்வாக குழு தான் இனிமேல் நம்மளை வழிநடத்தும். இப்போது இதுவரை நடைபெற்ற அனைத்திற்கும் ட்ரஸ்ட் செயலாளர் என்ற முறையில் நான் இன்று உங்கள் முன் ஒரு தெளிவான அறிக்கையை வாசிக்க கடமைப்பட்டுள்ளேன். அதன்படி
வேப்பிலைப்பட்டி அருள்மிகு கங்கையம்மன் கம்மவார் பக்தர்கள் நல அறக்கட்டளை பதிவு எண் 15/2023 சரியாக 40 மாதங்களுக்கு முன் 2/3/2023 அன்று சாத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதியப்பட்டது. வக்கீல் ஓரோர் உண்டாரியட సురేష్ ఉండారు, వేరే వర్ణ ఉండారా? మీరంతా తెలివిగా మాకు అడ్వైస్ పడాలని దానికోసం తెలివైన ఆండరికై వాస్యము నిద్రపడాగానే బాగా గమనించండి. பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு ஏகோபித்த ஆதரவுடன் துவங்கிய இந்த அமைப்பு முதல் 10 மாதங்களில் வீடு நடை போட்டு பின்னர் பல்வேறு காரணங்களால் இந்த ட்ரஸ்ட் ஆதரவு தந்து அரவணைத்த நமது சொந்தங்களிடமே ட்ரஸ்ட்டை இழந்து, அதாவது நம்பிக்கையை இழந்து தடுமாறி நின்றது. అయ్యా దీనిలో ఓర్ని క్రిటిసైజ్ పన్నది చెప్పలేదు, దాని చల్ల ఓరిని మనసు ఇది పన్నద్దు. దాని చల్ల మొదల్ల మున్నెత్తి நடத்தின 6 பேருக்கு நன்றி செப்பேசி ஆரம்பித்தோம். இந்நிலையில் பல்வேறு குழப்பங்களுக்கு நடுவே நேற்று குப்பு கிட்டத்தட்ட 4000 குடும்பால் உண்டாகும். கங்கையம்மன் கோயில் வழிபட குடும்பால் 4000 குடும்பால் உண்டாகும். 4000 குடும்பம்னா 10 குடும்பானிக்கு ఒక మనిషి వీధం వచ్చినాலும் కూడా கிட்டத்தட்ட 400 பேரన్నా వచ్చిండాల. నేను 100-150 పేరు దా వచ్చినాము అంటే మనకి కొద్దిగా నம்பிக்கை వీళ్ళు ఏమి చెయ్యబోయారు, ఏమి చేసినారు అనే ఒక నம்பிக்கையின்மை ఉంది. దీనికి తెలియపడుతుంది தான் ఇది వాస్తను. பல்வேறு குழப்பங்களுக்கு நடுவே 31/12/2023 அன்று இதே மண்டபத்தில் நடைபெற்ற பொதுக்குழுவில் எடுத்த முடிவுகளின் அடிப்படையில் புதிய இடைக்கால நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். இடைக்கால நிர்வாகிகள் தான். ஆனால் அந்த நிர்வாகிகளின் கைகளில் நிர்வாகம் கைமாறுவதில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டது. முடிவாக அருள்மிகு ஸ்ரீ கங்கை அம்மனின் அருளால் பல நல்லுள்ளங்களின் தொடர் முயற்சியால் ஏற்கனவே இருந்த நிர்வாகிகள் கடந்த ஆகஸ்ட் 25, அதாவது 2025 ஆகஸ்ட் மாதம் தங்களது பதவிகளிலிருந்து முற்றிலுமாக விலகிய போது அன்றைய ட்ரஸ்ட் தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்கள் முன்னின்று ஏனைய நிர்வாகிகளுடன் வந்து வங்கி கணக்குகள், வாங்கிய சொத்துக்கள், అదే మీరు ఇచ్చిన డొనేషన్లో ఉండి తీసిన సొత్తులు மற்றும் நமது கோயில் வழக்கு விவரங்களை எங்களிடம் ஒப்படைத்தனர். దీనితోడ రిపోర్టు మన గ్రూపులోనే మేము వేసిట్టివి. ఓరి என்ன డౌట్ ఉన్నాலும் సార్ గారు రంగరాజ్ సార్ గారు ఉండాది, தலைவர் గారు ఉండాది, ఇప్పుడు కాల చూసుకోవచ్చు. அதன் பின்னரும், அதாவது పోయిన ఆగస్టులోనే మనకి మా దగ్గర ఒప్పడిచేతిరి. ఈ వర్షం జూలై వచ్చేసయ్యా ఒక ఏంటి అవ్వయ్యా మీరు ఏమి చేసినారు అటనే ఒక ఇది కేள்வி మీ దగ్గర ఉండు. அதன் பின்னரும் అందరికి తెలుగు వచ్చుగా, తెలుగు తెలుసుగా, ரைட் ஓகே. அதன் பின்னரும் புதிய நிர்வாகம் செயல்படுவதில் தமிழக பதிவுத்துறையின் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு ட்ரஸ்ட் புதுப்பிக்கப்பட்டு புதிய நியமன நிர்வாகிகள் பட்டியல் பதிவேற்றம் செய்வதற்கு நாம் எதிர்பார்த்ததை விட அதிக நேரமும் சிரமங்களும் இருந்தது. அதற்காக கிட்டத்தட்ட 6 கூட்டங்கள் நடத்தியிருக்கோம். அத்தனை நிர்வாகிகளும் வந்துட்டு போயிருக்காங்க. யார் யார் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க, அத்தனை பேரும் வந்துட்டு போயிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக பதிவாளர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க 15/7/2025 போன வருஷம் ஜூலை மாதம், அதாவது ஜூலை மாதம் மற்றும் 13/8/25 அன்று கோவில்பட்டி ஆங்கோ பிளாசாவில் வைத்து அறக்கட்டளை மற்றும் சங்க நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டன. அதில் அனைத்து நிர்வாகிகளும் சிரமத்தை பொருட்படுத்தாமல் கலந்து கொண்டதற்கு அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொருளாளரின் வருடாந்திர
அறிக்கையின்படி ரவீந்திரன் சார் செப்பின அறிக்கையின்படி புதிய நிர்வாகம் இந்த பிப்ரவరి முதலே செயல்பாட்டிற்கு வந்தது. அதாவது சிவராத்திரி ஒட்டி தான் செயல்பாட்டுக்கு వచ్చిందని మీరు తెలుసుండు. அதுவரை நமது நிர்வாகிகள் சலிப்படையாமல் காட்டிய பொறுமை, நிதானம், பலரது விமர்சனங்களை ஏற்றுக்கொண்ட பக்குவத்தை இந்த நேரத்தில் மனதார பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அதே நேரம் உரிய ஆலோசனைகள், உதவிகள், சிபாரிசுகளை தந்து உதவிய அனைத்து பெரியோர்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். మాకు పెద్దాళ్ళు గనంగా వేరే రేదియా ఇట్ట పండయ్యా ఇట్ట పోగాండయ్యా అటెన్స్ చెప్పితిరి. మన కార్తీక మన సురేష్ కూటాళి రేదునా ఇట్ట పోతే బాగుండదు, కొత్త నిర్వాహకులను బాగా అడిగి నలుగురికి అడిగి చెప్పండి చెయ్యండి అటనేసి ఒకరోరు ఇచ్చిన అడ్వైస్ మాకు నిండా ఉద్వేగంగా ఉండే. దాని ఎత్తానే అడిగి మేము செயல்படపోయిదా కొద్దిగా లేట్ అవుతూ ఉండే. உண்மையாலும் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற சிவராத்திரி வழிபாட்டிற்கு மாவட்ட வருவாய்த்துறை, காவல்துறை, அறநிலையத்துறை உள்ளடக்கிய வழிகாட்டுதல் குழுவினருடன் கலந்தாய்வு கூட்டங்களில் பங்கேற்று சுமூகமான முறையில் தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. பெரிய அளவில் நமது சொந்தங்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்க முடியாமல் போனதற்கு அனைவரும் எங்களை மன்னிக்க வேண்டும். வரும் ஆண்டு முதல் 2 மாதங்களுக்கு முன்பே, சிவராத்திரிக்கு 2 மாதங்களுக்கு முன்பே கலந்து ஆலோசித்து நமது சமுதாய பக்தர்களுக்காக உணவு, போக்குவரத்து, தங்கும் வசதியுடன் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து தருவோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியளிக்கிறோம். மேலும் கோயில் வழிபாடு வழக்கு விவரங்களில் நமது நிலைப்பாடு என்ன என்பதை வழக்கின் பாதுகாப்பு காரணங்களுக்காக இங்கு வெளியிட முடியாத சூழ்நிலையில் உள்ளேன். தனிப்பட்ட முறையில் మీరు ఓరడిగినాலும் మీకు చెప్పందు రెడీగా ఉంటాము. గుంపుల మరి కండిషన్ దాని చాలా நான் గుంపుల చెప్ప முடிஞ்ச நிலைமையில் ఉంటాను. நமது முக்கியமாக நமது கோயிலுக்கு வழிபாட்டிற்காக வரும் நமது சொந்தங்களுக்கு நிரந்தரமான, நிலையான, பாதுகாப்புடன் கூடிய தங்குமிடம் வசதிகள் செய்து தருவதற்காக இருந்த அத்தனை தடைகளையும் ஒவ்வொன்றாக நீக்கியுள்ளோம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்த நம்மிடம் உள்ள பணம் பத்தாது. ఓపెన్గా సూంచేతిరి 57 లక్ష రూపాయలు ఉండాది. ముడిజినా దాల మండపం కట్ట ముడిజినా మన ఇల్లు కట్టాలంటే ఎంత సెలవు ఇవ్వటం మనకు తెలుసు. దాని చల ఉండే దుడ్డు మనకు சாலது, இன்னும் நிறைய தேவைப்படுகிறது. அதற்கு நமது உறவுகள் ஒற்றுமையுடன் மனமு வந்து தாராளமாக உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உறுப்பினர் சேர்க்கை ஏனைய விவரங்களை தலைவர்கள் தெரிவிப்பார்கள் என்று கூறி ட்ரஸ்ட் செயலாளராக இங்கு வாய்ப்பு தந்த அனைத்து சொந்தங்களுக்கும் ఒత్తిడితో తలుసుని ఏర్పడతా పండితమే 150 వరద వచ్చినారు. ఇది వచ్చి నిండా తక్కువదా ఉంటున్నాலும் మీరు பல సంగతి నిర్వాహతోட செயல்பாடு మీరి మీరు సరే ఇక వెళ్తాను బాగా చేతురిట్టు నమ్మికల తెలుసుని మేము తప్పు ఉంటే దాన్ని చెప్పండి. ஒரு ஏமோ வயசாரு அப்படித்தான் வெளுத்தா అందరిని వచ్చి ఎందరి మదర ఎందు తేడాలు రాజபாளையம், சாத்தூர், விருதுநகர் ఇట్టాట మా అలంజుండా ఉంటాం. 10 పైసా మన నిర్వాహం పొరుపేతినవనగా వసూలు ఓరిగరని తీయలే. మా తోట సెలవుదా వేసినాము అందరివేను. వాళ్ళు చెన్నైలో ఉండి వచ్చారు, నా తిరునెల్వేలిలో ఉండాను, వాళ్ళు తూத்துக்குடியில் ఉండారు. వీళ్ళంతా అత్తాను వచ్చారు. నిండు దినాలు అలంజినాము, మదరకు అలంజినాము, కోయిలకు పోయి అలంజినాము, ఎడాలని చూసి అది ఎడాలతో నిండు చూసి ఉన్నాము. దాన్ని కూడా ముఖ్యంగా ఓ మనిషిని మన మనిషిని మన పని మనిషి వేయాలట వాట్సాప్లో వేసినాము. నిండు ఆలోచన చెప్పితే అయితేనే ముడించలే. ఇప్పుడు చెప్పాము దయచేసి ఓ మనిషి మన సాత్తూరు పక్కల ఓ మనిషి ఉంటా, మీకు తెలిసిన మనిషి మన వాళ్ళు ఉంటుట
మన సంబళం ఇచ్చే వాళ్ళకి ఇచ్చేతండి. ఎందుకంటే మనం మీరు ఓర్వతలను వాళ్ళకి ఫోన్ పని అడిగి చేసి ఇలాంటి ఏం చేయొచ్చు ఏం చింత చేసేవచ్చు ఆయనకు సంబళం ఇచ్చేవచ్చు. మనం మీరు తెలిసిన మనుషులు ఓరనాన్ని ఉంటట సాతూరు పక్కల వాళ్ళు పక్కలో ఉండేవాళ్ళని నిండా బసిదిగా ఉండు దయవిది చెప్పండి మామూలు అందరూ చూసి ఉండాము. అది ఒకటి కండిపుకి చేయాలా. రెండవది బాత్రూమ్ ఈత చేయాలట ఒక ఆర్వం ఉండాయి. ఇది కండిపు మనం చేయాలా నిండా వేరు తిన్నారు. దానిచే వాట్సాప్లో వచ్చి దయచేది పెరుమాలు ఏమిటి అడగండి నేను వచ్చి ఏమిటి మీరు వాటిలో ఒట్టిమే మా చెయ్యాలని ఉండేప్పుడు మీరు అట్ట చేసి ఎత్తి ఇటు చేసి ఎత్తితే తవరైన ఇది ఉంటే మాకు మనవర్తంగా ఉంటాయి. అంతరిగిన మా చేసేవాళ్ళకి నిండా వర్తంగా ఉంటాయి. నిండా పదివులు వచ్చి ఏమో వేసింటారు నాకు కూడా ఏమి సదరంగా పెట్టాడు చెప్తే నాకు ఏమిటి తెలవలే. అది ఒక పడాన వచ్చి నిండా మోసడి చేసిన దీన్ని పెట్టి పడ తినట్టు దాని వల్ల అడిగితే మా ఏమి మోసడి చేసినాము చెప్పకుండా అట్టతా వెయ్యగండి ఓరమే మోసడి చేయాలి. చిన్న చిన్న తవరలు అడిగితే సరిపెట్టి కొడుచే ఇంకా దాన్ని బట్టి మనం మాట్లాడకూడదు. ఎదినమే మాట్లాడకూడదు. వளர்ச்சிக்காக మా ఏమేమి పాజిటివ్ నెగటివ్నే థింక్ பண்ணி ఇది முடிஞ்சனா అది முடிஞ்சனா అట్ట వద్దా. నెగటివ్ మనకు వద్దా. పాజిటివ్ శాతం முடிஞ்சு మన నుంచి முடிஞ்சது ఏది చెప్పండా. ఇప్పుడు నిండా నారకనరు వాట పల ఎడాల ఉండే చూతట వాళ్ళతోడ మండపం వழிபாடுகள் అత్త బాగా నడిచి ఉండారు. మన ఇప్పుడు ఎట్ట వచ్చారు தலைவர் వాళ్ళతో పిలిచి రావాల ఒక ఎన్న ఉండే ఇప్పుడు ఎట్ట ఉండాయి మనం చూసి మనం ఒక నిర్వహణ ఏర్పడుతున్నామనగా దానివల్ల వాళ్ళతో అత్త ఒక అరుముగా చేశారు. నారకనర్ కోయిలతో మీరు నేను వేరు చూసి ఉంటే తెలిసాను అత్త ఒక అరుముగానే ఇది కూడా దానివల్ల మన అందరిని ఒక మనకు ఒత్తివా మనం ఎందుకు సాయం మొక్కందుకు మనం దిరిప్తితో రావాల కోయిలకు పోతుంటే మనకి ఆడవద్ద టెన్షనే అవి దానిచే అయితే సరిపడి దాని ముందర మనం వచ్చి మన రోగ బాగా అందరూ ఊరూరు కలిసి కండి మీరు ఊరే మన తెలిసి వాట్సాప్లో వెళ్తే అయితేనే సరిలేదు. మీరు అడగండి ఏది ఉంటున్నాను ఏది ఓపెన్గా అడగండి ఫోన్ பண்ணி నిర్వాహం అడగండి ఏమి ఇది సరిలేదా తిరుతున్నాము రేటు ఇది అదే ఈ ప్రచన ఉండాయి మనం చెప్పాము దాన్ని ఒత్తు కావాలి. మీరు దానిచే వాట్సాప్లో మనకు తెలిసిన నుంచి దయచేసి వేయగండి. అడుతున్నట్టుగా ఈ బాత్రూమ్ ప్రச்சனை ఇదిగా ఉంటాయి. ఈ శివరాత్రి రోజు ఎట్లా ఒక వసతి మనం చేసి కండిపోయి ఎత్తుவோம். టెంపరవరినా అతను నేలగల అందరూ చూసి ఉంటాము ఏర్పాటు పని ఉంటాము. ఆ పక్కలో ఒక ఎడ ఉంటాయి దానిలో చేత ఉంటే మనం అవసరపడి చేతిమే ఉట్నాలు అది తోదురాగానే ఉంటాయి. అది ఒక వాళ్ళు వీచిగా ఎడ ఉంటాయి దాని చేతట ఎనాట్లో ఉంటుంది అని పోతురా అవుతురాట ఒక పల ఇది మా ఆలోచన చేసి ఉన్నాము. ఏదైనా ఒకటి కండిపుగా బాత్రూమ్ వసతి కోయిల్ వழிபாடுக்கு తగవలు తెలవందుకు ఇది అత్తను మనం ఏర్పాటు చేస్తుంటా ఉంటాము. ఇప్పుడు వచ్చిన వాళ్ళకి ఫోన్ నెంబర్ తీసి మీ దగ్గర కండిపుగా మీరు ఇది ఇప్పుడు వచ్చిన వాళ్ళ సూత్రం మీరు ఆర్వంగా ఉండారుదా మా నిండా ఆర్వంగా ఉండారు. దానికి మాకు నేను ఒక స్ట్రెంత్ మాకు దొరికింది ఇది ఒక బూస్ట్ ఇచ్చిన మరి దానికి ఇప్పుడు ఫోన్ నెంబర్ కూర్చోబెట్టినా మిమ్మల్ని పిలిచి ఏమి చేసేది ఎట్టా నుంచి మా అప్పుడప్పుడు మీ దగ్గర కన్సల్ట్ పొందున్నాము. మీరు కండిపుగా ఆదరవు ఇవ్వాల. మన కోయిల్ని ఒక ప్రసిద్ధిగా పెట్టి మనం వచ్చి నెమ్మదిగా మన అమ్మని మొక్కేసి పోయినట్టుగా మనం దోశ చేయాలా. దీన్ని మీకు అందరి ఆదరవును తేవ வருங்காலம் మనం ఎట్ట చేయాలంటే మీ దగ్గర అడుగుని మనం செயல்படுத்தானே అందులో పాతది పరిచేతాన్ని దీనికి ఒక మన సంఘం ముందు సంఘంతో செயல்படு సంఘం అత్త దీన్ని సంఘానికి ట్రాన్స్ఫర్ பண்ணி సంఘానికి ఒక క్యూఆర్ కోడ్ తీసి అందరి దగ్గర వాట్సాప్లో వేసాము. దానిలో మీకు ఏది ఇదినాలు సరి వేసిన ఒక నేను ఓ వారం వచ్చిన వారం కడిసిలో ఒక రెసిప్ట్ అందరినీ అప్పి పెట్టుతాము. రిసిప్ట్ అప్పుడప్పుడు అప్పి ఎత్తరవై వచ్చింది ఏమి చెప్పించి అప్పుడప్పుడు వారానికి ఒక ట్రిప్పు మనం వేసి చేయాలంటే ఒక తిట్టం పెట్టినాము. వాళ్ళు చెప్పినట్టుగా ఒవ్వొక్క మన కిట్టతట 37 ఇటు పేరు ఉన్నాయి 37 40 వరకు ఉండు కానీ నిండు వేరు బాచిన వాళ్ళు వెళితే శారలైట్ చెప్పారు. ఇక ఒక 5-6 గ్రూప్ 5-6 పేరు ఉండారు వాళ్ళతో చెప్పి తెలియదు చేతట 40 ఇటు పేరు వాళ్ళు ఉంటారు. ఆ 40 ఇటు పేర్లను ఒక మనిషిని మనం చేర్చి వాళ్ళ ఇప్పుడు నా అని తినేవారి గ్లారీ వాళ్ళు అట్ట నిండు ఉండేవారు చల్లవారు గోళవారు ఇట్లా ఉండారు. వాళ్ళంతా ఒక మనిషిని పెట్టి వాళ్ళ ఒక సబ్ సెక్షన్ మరి ఒక సెక్షన్ మరి పెట్టి వాళ్ళని ఒక నిర్వాహం பண்ணி అందరినీ ఒట్టిసేరి ఇప్పుడు మనం తక్కువ అయింది. ఇక మనం పోతాండి ఒక 100 పేరు ఉంటే ఆ ఏడానికి పోవాలంటే మనం ఒక ప్లాన్ పెట్టినాము. ఇప్పుడు కోయంబత్తూరు చెన్నై మదురై సంగరంగోయిల్ తూత్తుకుడి ఇట్లా అందరినీ పోయి చూసి మెంబర్షిప్ని అదిగా చేర్చి మనం మంచి డెవలప్ பண்ணాలట ఓ ఎన్న ఉన్నాయి. మీరు అందరినీ దీన్ని ఆదరవు ఇచ్చి
మన కోవిల్ మంచి వளర్చేయడం మన నెమ్మదిగా సామికి పోయినట్టుగా ఏర్పాటు చేయాలా అందరూ దీన్ని ఒప్పించి ఉదవి చేయాలని చెప్పుని మీరు దీన్ని వచ్చిన దానికి మీண்டும் வரவேற்பு చేసి நன்றி చెప్పాను. வணக்கம், நன்றி. உள்ள கருத்துக்களை உணர்ச்சியோடும் பொறுமையோடும் எடுத்துரைத்த தலைவர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நமது அறக்கட்டளையின் தலைவர் திரு ரங்கராஜ் அவர்களை வருங்கால திட்டத்தின் குறித்த விவரங்களை பகிர அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம இங்கே கூடுறோம். ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் தான் நம்ம ஏற்கனவே பிரிஞ்சு போனோம். மறுபடியும் இப்போ ஒரு மாறுபட்ட சூழ்நிலையில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இடையில் எத்தனையோ கசப்பான சம்பவங்கள் 2023 மார்ச்சில் எங்கேயோ இருந்த என்னை ட்ரஸ்ட்டில் ஜாயிண்ட் ட்ரெஸராக கொண்டு வந்து என்னை அறிமுகப்படுத்தும் போது மிகுந்த உற்சாகத்தோடு வேலை பார்த்தோம். அதனுடைய பலனும் மக்கள்கிட்ட நல்லா இருந்துச்சு. இடையில் ஏற்பட்ட சில நிகழ்வுகளால் ஒரு 2 வருடம் நம்ம தாமதிக்கப்பட்டிருக்கோம். மறுபடியும் இதே 2024 25 ஆகஸ்டில் அதே ட்ரஸ்ட்டுக்கு பிரசிடெண்ட்டாக நான் இப்போ பொறுப்பேற்றிருக்கிறேன். நம்ம முன்னால் ஒரு பெரிய கடமை இருக்குது. அதாவது நம்ம வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, ஒரு இயக்கத்திலையும் சரி, ஒரு கோயில் நிர்வாகத்திலையும் சரி, எது செய்யக்கூடாதுங்கிறத நம்ம படிச்சுக்கிட்டோம். இந்த பாடத்தை நம்ம கங்கையம்மா நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மிகப்பெரிய அனுபவம். அந்த அனுபவத்திலேருந்து இப்போ நம்ம வெளியே வரணும். அடுத்து நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம போகணும். அப்போ அதுக்கு என்ன வேண்டியிருக்கு? ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பு வேண்டியிருக்கு. ஏன் ட்ரஸ்ட்டில் உங்களால் செய்ய முடியலையா? முடியலை. ஏன்னா அந்த ட்ரஸ்ட் நிர்வாகம் வந்து ட்ரஸ்ட் சட்ட விதியில் வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு அதிக அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால தான் அந்த செயல்பாடுகள் வந்து தவறாக போகிறதுக்கு வழியாயிடுச்சு. அது இனிமே தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சங்கத்தை ஆரம்பித்து, சொசைட்டி ஆக்டில் ஆரம்பித்து அந்த அதிகாரத்தை பரவலாக்கிறதுக்காக இந்த ஜனநாயக அமைப்பை உண்டாக்கியிருக்கிறோம். இனிமேல் நம்ம செயல்பாடுகள் முழுக்க முழுக்க சங்கத்தின் செயல்பாடுகள் தான். அப்படிங்கும்போது தான் எல்லாருக்கும் சம உரிமை வரும், வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். 3 வருஷத்துக்கு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நிர்வாக மாற்றம். இந்த வருஷம் யார் சிறப்பாக செஞ்சாங்களோ அடுத்த வருஷம் அதை விட சிறப்பாக செய்யக்கூடிய நபர்கள் நமக்கு வருவாங்க. அந்த நம்பிக்கையில் இந்த சங்கத்தை ஆரம்பித்து இன்றைக்கி செயல்பட்டுருக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்க நிறைய பேருக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 40-50% மேலே இதுவரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிற அந்த பிரச்சனைகளும் தெரியாது, அதனுடைய விவரமும் தெரியாது. ஒட்டுமொத்தமாக ஏதோ பழி சொல்கிறதுக்கு நாங்கள் சேர்ந்துருக்கோம். அதனால் எங்களை பழி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. ஏன்னா மனசாட்சி சுத்தமாக உள்ள நேர்மையாக உள்ளவங்க இதை பற்றி கவலைப்படப்பட்டதில்லை. நாங்கள் எங்களுடைய சொந்த வேலைகள் சொந்தங்கள் அனைத்தையும் விட்டுட்டு தான் அலைஞ்சிட்ருக்கோம். எல்லாத்துக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. யாரும் சாதாரண ஆட்கள் இல்லை, எங்களுக்கு முழுமையாக இருக்குன்னு நம்புகிறோம். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம முன்னாடி டாஸ்க் வந்து ஒரு கட்டுக்கோப்பான அமைப்புக்கு தான் இந்த மெம்பர்ஷிப்பை ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அரசாங்கத்திட்ட கணக்கு பிடிக்கும் போது ஒரு நிர்வாகத்தில் எத்தனை மெம்பர்கள் இருக்கிறாங்க, என்ன முடிவு எடுக்கிறாங்கிற ஒரு தேவை வருதுனால அந்த அந்த எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துகிறோம். எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அதனுடைய தீர்மானங்களை வடிவமைக்கும் போது அது பலமாகுது. அதுக்காக அந்த அமைப்பு. அடுத்தபடியாக சார் சொன்ன மாதிரி ஒரு 22 சென்ட் நம்ம வாங்கணும். அன்றைக்கி தூத்துக்குடிலேருந்து நான் தான் அந்த இடம் வாங்குறதுக்கே பணத்தை கொண்டு வந்து கொடுத்து படத்தை வாங்கணும். அதை இன்றைக்கி பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்குது. பில்டர்ஸ் வந்து பார்த்துட்டு அது வந்து குளத்தன் கரையில் கீழே இருக்குது. அந்த இதில் பில்டிங் கட்டினா அதனுடைய ஸ்டெபிலிட்டி ரொம்ப சரியாக வராது, வேண்டாம் அப்படின்னால அந்த ப்ரப்போசல் நிப்பாட்டியாச்சு. அப்போ அடுத்து என்ன செய்யணும்? சரியான இடத்த தேர்வு செய்யணும். அதுக்கு இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக நாங்கள் மாதம் 2 தினம் அந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். வேப்பலப்பட்டி, சாத்தூர் அந்த லைனில் போய்கிட்டு இருக்கிறோம். இதில் ஒரு விஷயத்தை சுய விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். எல்லாருமே பூசி மல்லிகிட்டு போனால் அது பூனுக்கு மருந்து போட மாதிரியே முடியாது. வாட்ஸ்அப்பில் பேசுகிறவங்க, எதுக்கு பேசுகிறவங்க, யாராவது இது வரைக்கும் அவர் போத்திராஜ் கிட்டத்தட்ட 3 மாதமாக போடுறாரு, அந்த கோயிலுக்கு தொண்டு செய்கிறதுக்கு யாராவது தகவல் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் அதை பயன்படுத்துகிறோங்கிறாரு. இது வரைக்கும் நான் ஆளை கூட்டு வரேன், நான் ஒரு அறிமுகப்படுத்துகிறேன், இந்த ஆளை பயன்படுத்துங்கன்னு சொல்லக்கூடிய ஆள் இல்லை. அதே போல் இடம் வாங்குறதுக்கும் அலைகிறோம். எத்தனையோ இடத்துல நாங்கள் 4-5 இடத்தை பார்த்துருக்குறோம். அது சம்மந்தமாக அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிறவங்க, அந்த தொடர்பு இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வாங்க நம்ம செய்வோன்னு சொல்கிறதுக்கு அதுக்கும் ஆள் இல்லை. கோயிலுக்கு தொண்டு செய்யறதுக்கு ஆள் இல்லை, வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. எங்களுடைய பலவீனம் என்னென்னா நாங்கள்லாம் வெளியே சேதறி இருக்கிறோம்.
கோயில் பக்கத்தில் ஆள் இல்லை, சாத்தூர் பக்கத்துலேயோ வேப்பலப்பட்டி பக்கத்துலேயோ ஒரு சரியான ஆட்கள் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாமல் நாங்கள் எல்லாம் வெளியே இருந்து வந்து தான் அங்கே செய்ய வேண்டியிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு டிராபேக்கில் தான் இன்றைக்கி நீங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். அப்படி இருந்தும் நம்ம ஒரு சொன்ன மாதிரி 1 வருஷம் இல்லை, மார்ச் மாதம் ஆரம்பித்து 8வது மாதம் 8 மாதம் 5 மாதத்துலேயே நம்ம அந்த பணத்தை வசூல் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு கிராமமாக போய் வசூல் பண்ணியிருக்கிறோம். அந்த நோக்கம் சேதஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ விட்ட இடத்துல ஆரம்பிக்கும் போது அந்த நம்பிக்கையை பெறுது முதல்ல முக்கியம். அந்த நம்பிக்கைக்காக தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்திருக்கிறோம், உண்மையிலே நான் பாராட்டுறேன். பல்வேறு விதமான தொழில் இடைஞ்சலுக்கு இடையிலையும் நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம கூட்டம் போட்டிருக்கிறோம். நம்மளுடைய உண்மையான ஸ்ட்ரென்த்து, உண்மையான உணர்வு இதுதான். நான் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கொள்கிறது, தயவு செய்து இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 பேர்கிட்ட தகவல் சொல்லுங்கள். இந்த விஷயங்களை கொண்டு போங்க. ஐயா, ஒரு நிர்வாகம் மாறி இருக்கு, செயல்படக்கூடிய ஆட்கள் வந்திருக்கிறாங்க, நம்ம நோக்கம் இப்படி இருக்குது, தயவுசெய்து எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்புன்னு சொல்லி உங்களால் முடிஞ்ச ஒரு 4 பேர்கிட்ட நீங்கள் தகவல் சொன்னீங்கன்னா இந்த எண்ணிக்கை கூடும். இந்த எண்ணிக்கை கூட்டினா தான் நம்ம பலன் பண்ண முடியும். அப்படின்னா தான் அந்த அடுத்த செயல்பாடு வர முடியும். அடுத்த திட்டங்களை பற்றி சொன்னாங்க. கிட்டத்தட்ட நான் அந்த நிலம் வாங்குறதுல ஒரு 4 மாதமாக நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதில் சில பிரச்சனை இருந்துச்சு. அந்த கோயிலை சுற்றி சில பிரச்சனை இருக்குது, அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த பிரச்சனைகளை நாங்கள் சால்வ் பண்ணிட்டோம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உட்காந்து பேசி சரி பண்ணிட்டோம். அடுத்த முயற்சிக்கு போயாச்சுப்போம். என்ன தடைக்கல் வந்தோ தடைக்கல் அப்புறம் எடுத்து யார் எங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாங்களோ அவங்கள எங்கள் வெளியே விட்டாங்க. அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்தாச்சு. இப்போது இடம் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்போ எவ்வளோ வேணும்? நம்மகிட்ட இருக்கிற பணம் பாதி தூரத்து தான் காணும். 57 லட்ச ரூபாங்கிறது ஒரு பாதிக்கு தான் காணும். இன்னும் இதை மாதிரி இன்னொரு மடங்கு வேணும். இடத்த வாங்க மட்டும். இடத்த வாங்கி கொடுத்தா அதுக்கப்புறம் கட்டடம் கட்டுறதுக்கு ஸ்பான்சர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அது நிறைய பேர் இப்போ தொடர்பு கொள்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இடத்த மட்டும் வாங்கி முடியுங்கண்ணே, நாங்கள் பில்டிங்கை நாங்கள் பார்த்துக்கணும் சொல்லக்கூடிய ஸ்பான்சர் தமிழ்நாடு பூரா இருக்கிறாங்க, வெளிநாட்டிலையும் இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்த வாங்குறதுக்குள்ள சூழ்நிலை தான் இப்போ நம்ம இன்றைக்கி உருவாக்குறோம். அதனால தயவுசெய்து எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, நம்ம காலத்தில் இந்த ஒற்றுமையை நீங்கள் பயன்படுத்தலைன்னா இனிமேல் நீங்கள் யாரும் பயன்படுத்த முடியாது. இந்த அமைப்பை பயன்படுத்திக்கோங்க, எங்களை பயன்படுத்திக்கோங்க. தயவுசெய்து நடந்த விஷயங்களை தூக்கி குப்பையில் போடுங்க. அது ஒரு சாபக்கேடாக போய் தொலைட்டோம். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது செய்வோம், அதுக்காக ஒத்துழைப்பு கொடுங்க. எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யணுமோ செஞ்சால் தான் இந்த டார்கெட்டை அடைய முடியும். எங்களுடைய டார்கெட்டு இந்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே இடத்த கிரயம் பண்ணணும். இடத்த கிரயம் பண்ணால் தான் அடுத்த வேலைக்கு ஆரம்பிக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை வரும்போது என்ன ஒத்துழைப்பு கொடுத்தீங்களோ அதை விட அதிகமான ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவங்க, நம்ம கோயிலை கும்பிட்றவங்க செய்ய தயாராக இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மக்கள் தெய்வத்துக்கு செய்ய தயாராக இருக்கிறாங்க. அதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய இடத்துல சரியான ஆட்கள் வேணும். இப்போ அங்கே தான் நம்ம கோளாறு. ஒரு சின்ன கிராமம் 500 தலைக்கட்டு 70 லட்ச ரூபாயில் 2 கோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க. அடுத்த கிராமம் 1 கோடியே 10 லட்ச ரூபாயில் சின்ன கோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க. 500 தலைக்கட்டு 300 தலைக்கட்டு. அந்த ஒற்றுமையும் அந்த உணர்வும் நமக்கு வேணும். அதை நம்ம வளர்த்து எடுக்கணும். அதனால் தயவுசெய்து வருங்கால திட்டமிடல அடுத்த சிவராத்திரிக்குள்ளே நம்ம ஏதாவது நம்ம ஜனங்களுக்கு செய்யணும்னா எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை. அதுக்கு நாங்கள் அலைய ரெடியாக இருக்கோம், பாடுபட ரெடியாக இருக்கிறோம். எங்களுக்கு ஒத்துழைப்பு கூட்டிக்கிட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.